ஓம் நற்பவி ஆறுமுகம் தரும் ஏறுமுகம் அருணகிரிநாதர் பெருமான் திருவடிகள் சரணம். இன்னைக்கு முருகப்பெருமானுடைய ஒரு பாடல் தான். இந்த பாடலை பாடுவதால் நமக்கு என்ன பயன் அப்படின்னா, நம்மளுடைய துன்பம் நீங்கும். நமக்கு வரக்கூடிய துன்பங்களை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது அருணகிரிநாதர் நமக்காக அருளிய கந்தர் அனுபூதியிலிருந்து வரக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடலை அனுதினமும் பாட நம்மளுடைய துன்பம் நீங்கும். பரம்பொருளை, அதாவது முருகப்பெருமானுடைய பரம்பொருளை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். பரம்பொருளை நம்ம உணர்ந்துட்டா நமக்கு இன்பமும் துன்பமும் ஒரே போலத்தான் இருக்கும். நம்முடைய மனது சமநிலையாகிவிடும். இந்த பாடலை தினமும் நம்ம பாராயணம் பண்ண, எல்லாம் முருகன் செயல் என்று அவருடைய பாதத்தில் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை அழகாக, அமைதியாக, இன்பமாக முருகன் எடுத்து செல்வார். தன்னம் தனி நின்றதுதான் அறிய இன்னம் ஒருவர்க்கு இசைவிப்பதோ மின்னும் கதிர்வேல் விகிர்தா நினைவார் கிண்ணம் களையும் கிருபைசூழ் சுடரே. கிண்ணம் களையும் கிருபைசூழ் சுடரே. இந்த பாடலுடைய விளக்கம்: ஒளி வீசும் கதிர்களை உடைய வேலாயுதத்தை ஏந்திய திருமுருகப்பெருமானே, ஒளி வீசுகின்ற வேலை ஏந்தி இருக்கின்ற திருமுருகப்பெருமானே, உன்னை நினைத்து, அதாவது முருகப்பெருமானை நினைத்து தியானிப்பவர்களின் துக்கங்களை நீக்கும் கருணை விளங்கும் பேரொளியே. உன்னை தியானிப்பவர்களுடைய துக்கங்களை, கவலைகளை, கஷ்டங்களை நீக்கக்கூடிய விளங்கும் பேரொளியே. ஒரு சார்பும் இல்லாது தனித்து விளங்கும் பரம்பொருள் இத்தன்மைத்து என்று அறியுமாறு மற்றவர்க்கு அடியேன் சொல்லலாகுமா. அதாவது பரம்பொருளை, முருகப்பெருமானாகிய பரம்பொருளை உணரத்தானே முடியும். அந்த உணருதலை எப்படி என்னால் மற்றவர்களுக்கு புரிந்து வைக்க முடியும் அப்படின்னு கருணகிரிநாதர் சொல்கிறார். இந்த பரம்பொருளை நம்மளால் உணரத்தான் முடியும். அதை வார்த்தைகளால் மற்றவருக்கு நான் எப்படி விவரிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நமக்கு தெரியும், முருகப்பெருமானை உணரத்தான் முடியும். ஸோ முருகப்பெருமானை உணர்ந்தாலே நமக்கு போதும். நமக்கு எல்லாமே ஒரே மாதிரியாரும். அதாவது நம்மளோட மனசு சமநிலைப்பற்றும். இன்பமும் துன்பமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த முருகப்பெருமானை உணரக்கூடிய ஞானத்தை வேண்டி, உங்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை நீக்க வேண்டி இந்த பாடலை பாடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இது மற்ற முருக பக்தர்களுக்கு போய் சேரும். ஸோ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள்.